புறா வளர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறாவுக்கு வரக்கூடிய சுக்கா நோய்க்கு என்ன காரணம், சுக்கா நோய் வந்தால் அந்த புறாவை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாதுகாத்துக்கலாம், சுக்கா நோய் மறுபடியும் நம்ம லாஃப்ட்டுக்கு வராமல் பாதுகாத்துக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச சுக்கா நோயை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சுக்கா நோயை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். பட் மறுபடியும் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய ஃபாலோவர்ஸ் என்னோட புறாவுக்கு சுக்கா நோய் தாக்கியிருக்கு, அதுக்கு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் புறா வளர்க்குறீங்க, இல்லை இந்த நோய் உங்கள் புறாவுக்கு தாக்கியிருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கான வீடியோ. சுக்கா நோயை சால்மனோலசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சால்மனோலசிஸ் எப்படி நம்ம புறாவுக்கு தாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சால்மனோலா பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியா தான் இதுக்கு காரணமாக இருக்குது. இந்த பாக்டீரியா எங்கேருந்து வருது, எப்படி நம்ம லாஃப்ட்டில் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஃப்ட்லேயே இருக்கக்கூடிய க்ளீன் பண்ணாத உணவு நீங்கள் வாங்கிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க, அந்த ஃபுட்டை க்ளீன் பண்ணாமல் நீங்கள் அப்படியே டேரெக்டாக கொடுக்கும்போது அந்த ஃபுட்டு மூலியமாகவும் இந்த பாக்டீரியா உருவாகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லைனா தண்ணி வைக்கிறீங்க குடிக்கிறதுக்கு, அந்த தண்ணி வைக்கிற பாத்திரத்தை சரியாக கழுவாமல் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலியமாகவும் அந்த பாக்டீரியா உருவாகிட்டு அது நம்ம புறாவுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. வேறு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய புறாக்கள், இப்போ ஜங்கிலி புறா இல்லைனா உங்கள் ஏரியாலேயே இருக்கக்கூடிய வேறு ஒரு லாஃப்ட்லேருந்து வரக்கூடிய புறா நம்ம லாஃப்ட்டுக்கு நம்ம லாஃப்ட்டில் இருக்க ஃபுட்டு தண்ணி இதெல்லாம் குடிக்குது, நம்ம புறாங்க கூட சேர்ந்து இது இந்த ஃபுட்டு தண்ணி இதெல்லாம் குடிக்குது அப்படின்னா அந்த புறாவுக்கு இந்த சால்மனோலா பாக்டீரியா இருந்துச்சு, சுக்கா நோய் இருந்தது அப்படின்னா அது மூலியமாக நம்ம புறாவுக்கு அந்த தண்ணி மூலியமாகவோ உணவு மூலியமாகவோ நம்ம புறாவுக்கும் இந்த நோய் பரவறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காரணங்கள் தான் பார்த்திங்கன்னா நம்ம புறாவுக்கு சுக்கா நோய் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி அந்த ஃபுட்டை ப்ராப்பராக கழுவிட்டு ஒரு 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் புறாக்களுக்கு கொடுங்க. தண்ணி வைக்கிற பாத்திரத்தை கரெக்டாக கழுவிடுங்க, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஃபில் பண்ணி வைங்க. மினிமம் 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் அந்த தண்ணி வைக்கிற பாட்டில் ஃபீடராக இருக்கலாம் இல்லை ஒரு பாண்டாக இருக்கலாம், அதை நல்லா கழுவிட்டு காய வச்சு அதுக்கப்புறமா அதில் தண்ணி குடிக்கிறது வைங்க. ஸோ தண்ணி மூலியமாகவும் உணவு மூலியமாகவும் வரதை நீங்கள் இந்த மாதிரி சுத்தமாக மெயின்டைன் பண்ணும்போது ஈஸியாக பாதுகாத்துக்க முடியும். வெளியிலேருந்து ஜங்கிலி புறா இல்லை பக்கத்தில் லோக்கலில் இருக்க புறாங்களாம் நம்ம லாஃப்ட்டுக்கு இறங்குது அப்படின்னா அதுங்கள இமீடியட்டாக துரத்தி விட்ருங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பேர்ட்ஸு, பட் அந்த புறாவுக்கு நோய் தாக்கி மேபி அந்த லாஃப்ட்டில் அதை குணப்படுத்தியிருக்கலாம். இருந்தாலும் அந்த பாக்டீரியா அந்த புறாக்கள் உடம்புலேயே கொஞ்சம் இருக்கும். ஸோ அது நம்ம புறாக்களுக்கு பரவறதுக்கு சான்ஸாக இருக்கும். அந்த மாதிரி புறாக்கள் வந்துச்சுன்னா நம்ம லாஃப்ட்டில் அலோவ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வெளியிலேருந்து புறா வாங்கிட்டு வரீங்க, உங்களுக்கே இப்போ மேல் ஃபீமேல் தேவை, வெளியே வேறு ஒரு லாஃப்ட்லேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த புறாவை முதல்ல தனியாக வைக்கணும். ஒரு 20 நாளைக்காச்சும் மினிமம் தனியாக வச்சுருந்து அதுக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்றத டயக்னோஸ் பண்ணுங்கள். அதுக்கு நோய் இருந்தது அப்படின்னா அந்த நோய்க்கான மருந்து என்னவோ அதை பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டீவார்மிங் பண்ணணும், குடல் புழு நீக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூட்டெக்ஸ் வெளியில் அந்த பேன் இதெல்லாம் உடம்புல இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 20 நாளைக்கு அப்புறமா அந்த புறா பக்காவாக இருக்குது அப்படின்றத உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெளியிலேருந்து நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே இந்த சால்மனோலா பாக்டீரியா வர்றதை நம்ம தடுத்துக்க முடியும். சரி, இப்போ இந்த சுக்கா நோய் தாக்கின புறா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு ஒல்லியாயிடும், நெஞ்செலுமே ஒட்டி போயிடும், ரொம்ப லைட் வெயிட் ஆகிடும். அப்புறம் தலையில் இருக்கிற முடி உடம்புல இருக்க முடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிலிர்த்து பொஃப்புன்னு இருக்கும். பார்க்கும்போது புறா குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும். அந்த முடியெலாம் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். மோஷன் தண்ணியாக போகும். சாப்பிட்ற உணவை உடனே கக்கிடும். என்ன உணவு சாப்பிட்டாலும் சரி அது டைஜஸ்டே ஆகாது, டக்குன்னு உடனே வாமிட் பண்ணி எடுத்துரும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சுக்கா நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். சுக்கா நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஃப்ரான் ஷெல்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மாத்திரை இருக்குது. சிஃப்ரானில் 250 mg, ஷெல்காலில் 250 mg. இந்த 2 மாத்திரையும் காலையில் 1 நைட்டு 1ன்ற மாதிரி 2 மாத்திரையிலுமே 1 கொடுக்கணும். ஒரு 4 நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் புறா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். புறாவுக்கு சுக்கா நோய் தாக்கியிருக்கிற அளவை பொறுத்து அது 4 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மெடிசன் ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் 7 நாளைக்கு மேலேயும் அந்த நோய் இருக்குது, புறா வீக் ஆகிட்டே போகுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. புறாவுக்கு சுக்கா நோய் தாக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தாச்சு, சுக்கா நோய் வந்த புறாவை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு, சுக்கா நோய் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. இதில் முக்கியமான விஷயம் நோய்க்கான மருந்து தெரிஞ்சுக்கிறத விட நோய் வந்ததுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ ஒரு நோய் தாக்கியிருக்கு, அதுக்கு நீங்கள் மருந்து கொடுத்துட்டீங்க, சரியாயிடும். மறுபடியும் நெக்ஸ்ட் இயரில் அதே சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோய் மறுபடியும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ காரணம் என்னன்னு தெரிஞ்சாதான்
அந்த காரணங்களை நீங்கள் வந்து முன்னேற்பாடாக செஞ்சு இந்த நோய் மறுபடியும் நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே வராமல் நீங்கள் வந்து புறாக்களை வந்து பாதுகாத்துக்க முடியும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், எந்த ஒரு நோய் தாக்குனாலும் முதல்ல மருந்து தேடுறதை விட்டுட்டு நோய் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அன்சாரி.